இன்னைக்கு கொரியன்லேருந்து ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவோட ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கஷ்டப்படுற அவங்க அம்மாவோட லைஃப்பை பார்த்தீங்கன்னா டைம் மிஷின் மூலமாக போய் சேஞ்ச் பண்ணுறது தான். அந்த படம் பார்த்தீங்கன்னா டைம் மிஷின் படம் மாதிரியே இருக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா சின்ன இன்ட்ரோ வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. என்னோட பேர் சூவோ, எங்கள் அம்மாவோட பேர் கிவோ. எனக்கு பார்த்தீங்கன்னா 24 வயசு ஆகுது. எங்கள் அம்மாவோட அம்மா பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவை சுத்தமாக கவனிச்சிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவோட அப்பா பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் என்கரேஜ் பண்ணவே மாட்டார். ஆனால் மற்ற சம்பந்தம் காசு விஷயத்துல கரெக்டாக இருப்பார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லாவே ஒரு பணக்கார ஃபேமிலி தான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சோ அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு தூக்கம் போச்சு, நிம்மதி போச்சு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு எல்லாமே போய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஒவ்வொரு நாளும் சீரியஸாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் மாற்ற தான் நான் முடிவு பண்ணேன். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு டைம் மிஷின் மூலமாக எங்கள் அம்மாவோட பாஸ்டெல்லாம் மாற்றலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பையன் கிளம்பிட்டான். இப்போ தான் இந்த கதையோட மெயின் லீடை காட்டுறாங்க. இந்த பையன் பேர் தான் பார்த்தீங்கன்னா சூவோ. இவன் பார்த்தீங்கன்னா 2050 இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா உலகம் பார்த்தீங்கன்னா எப்போவே ரொம்பவே டெக்னாலஜியில் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா டைம் மிஷின் கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சியில் இருப்பாங்க. இவங்க பாஸ் விட்டு போன ஆராய்ச்சியை பார்த்தீங்கன்னா இவன் தொடங்கிட்டு இருப்பான். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா முயற்சி கைவிடாமல் அட்டம்ப்ட்ல ஈடுபட்டுட்டே தான் இருக்கும். அது ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும். அப்பயும் பார்த்தீங்கன்னா மனசை தளர விடாமல் ஒவ்வொரு முறையாக அட்டம்ப்ட் பண்ணுவோம். அது 41வது முறையாக பார்த்தீங்கன்னா அந்த அட்டம்ப்ட் சக்ஸஸ் ஆயிரும். இவன் பார்த்தீங்கன்னா 2021 தான் இப்போ டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினையும் ஹீரோயினோட கிளாஸையும் காட்டுறாங்க. அங்கே மிட்டம் எக்ஸாம் ரிசல்ட் வந்தனால எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கை பார்க்க வேகமாக ஓடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் நான் நினைச்ச மார்க்கு எப்படியும் நான் நினைச்ச மாதிரி தான் இருக்க போதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோகமாக தான் போயிட்டு இருக்கா. அவள் எப்பயும் போல பார்த்தீங்கன்னா கிளாஸ்லேயே கடைசியாக வரா. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவள்கிட்ட டைம் சொல்றாங்க. உன்னால தான் பார்த்தீங்கன்னா நான் கடைசியிலேருந்து தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பொண்ணு நம்ம ஹீரோனுக்கு கை கொடுக்கும். பின்னாடி இருந்து 2 பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கீயோவை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இவ எப்பயுமே இப்படி தான் கிளாஸில் கடைசி வருவான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கேன். இப்போ ஒருத்தனை காட்டுறாங்களா, இவன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸோட டாப்பர். இவனும் பார்த்தீங்கன்னா மெயின் ரோல் தான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கீயோ பார்த்தீங்கன்னா ரோட்ல தனியாக பயந்துகிட்டே நடந்து போயிட்டு இருப்பாங்க. நம்ம டைம் டிராவல் பண்ணி வந்திருப்பான சியோ அவனும் அதே வழியாக தான் நடந்து வந்துட்டு இருப்பான். நம்ம கீயோ பார்த்தீங்கன்னா அவனை திருட நினைச்சு அவன் தலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டை தூக்கி கவுத்துருவான். உடனே நம்ம கீயோ அவனை பார்த்து பயந்துட்டு என்கிட்ட இருக்க காசை கூட தந்துடுறேன், என்னை ஒன்றும் பண்ணாதீங்க, நான் பாவம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கீயோ வந்து அவனை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடறான். நம்ம சியோ சொல்றான், நான் நல்ல பையன் தான், என்னை பார்த்து நீங்க பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சியோ சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம சியோ என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட இருந்து லாக்கெட் தூக்கி காட்டுறான். இது உங்களுக்கு தான். நம்ம சியோ அங்கிருந்து எந்திரிச்சு அம்மா நான் தான் உங்களோட பையன் சியோ அப்படின்றான். உடனே நம்ம கியோ வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆயிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஹோட்டலில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்னது நீ என்னோட பையன், அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருபோதும் வாய்ப்பு இல்லை, நீ என்னை ஏமாத்த பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கியோ சொல்லிக்கிட்டு இருக்கா. அம்மா நான் சொல்றதெல்லாம் உண்மைதாமா அப்படின்றான் அவன். உடனே பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான், நான் உனக்கு பார்த்தீங்கன்னா என்ன சாப்பாடு வேணுமோ வாங்கி தரேன், நீ வேற என்னோட லாக்கெட் வேற எடுத்து தந்திருக்க, என்ன வேணுமோ சாப்பிட்டு ஓடி போயிருந்துச்சு அப்படின்றான். அவனோட பில்லையுமே நானே கட்டிக்கிறேன், நீங்க இருந்து கிளம்புனா மட்டும் போதும்பான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கியோ சொல்லிக்கிட்டு இருக்கா. அம்மா நான் சொல்றதெல்லாம் உண்மைதாம்மா, நான் அவங்கள பத்தி நான் காப்பாற்ற வந்திருக்கேன் அப்படின்றான் அவன். உடனே பார்த்தீங்கன்னா அவன் ஃபோன் எடுக்கிறா. ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் மூஞ்சி அவளே செல்ஃபி எடுத்துக்கிறா. செல்ஃபி எடுத்தது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவன் டைம் பார்த்தீங்கன்னா ஃபோனை கொடுத்து செல்ஃபி எடுக்க சொல்றா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பில் வந்து செக் பண்ணுவாங்கல்ல, அப்படி பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்குறான். அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா 100% கரெக்டாக வருது. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கியோ சமாளிக்கிற இந்த ஆப் எவன் கண்டுபிடிச்சுனே தெரியலப்பா, சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கியோ மலுப்ப ஆரம்பிக்கிறா. நம்ம சியோ சொல்றான், அம்மா உங்களுக்கு சயின்ஸ் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கா, நான் வேணா பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முடிவு எடுக்கிறாங்க 2 பேரும். பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண தான் வந்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான், ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ டெஸ்ட் முடிகிற வரை என் அம்மானு கூப்பிட்ற வேலை வச்சுக்க கூடாது அப்படின்றான். சரி நீ ஃபியூச்சர்லேருந்து வந்தேன்னு சொல்றீல, ஃபியூச்சரில் எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு, அதை ஃபஸ்ட்டு கேட்போன்றான். உடனே இவன் சொல்கிறான், அம்மா ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுது, அது மட்டும் இல்லாமல் 47 வயசில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செத்து போயிடுறீங்க அப்படின்றான். உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பயப்படுறா. ஃபஸ்ட்டு வாய முடுறா, ஃபஸ்ட்டு என்ன பேசணும்னு தெரியாது அவனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஓ மிரட்டிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபியூச்சர் ஹஸ்பண்டே பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூஸ் பண்ணணுமா அப்படின்றான். ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் அது யாரு அப்படின்னு கேட்குறா இவ. அது லூசி, அது உங்களோட கிளாஸ்மேட் தான் அப்படின்றான். என்னது லூசியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவ பதறா. அப்படியே பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு பின்னாடி ஃபிளாஷ்பேக் உள்ள போகிறாங்க. அதில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில்லாம் இருக்கும்ல, பெப்சி பாட்டில், கோகோ கோலா பாட்டில், அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஒர்க் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே தூரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லூசி நடந்து வந்துட்டு இருப்பான். நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா என்னடா நெருப்பதின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மேலே அடிச்சு. உடனே நம்ம கீழே சொல்றா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சாரி கேளு ஃபர்ஸ்ட் அப்படின்றான். அவன் சாரி எல்லாம் கேட்காம பார்த்தீங்கன்னா ஒரு டவல் மாதிரி எடுத்து நம்ம கிளாஸ் சார் பார்த்தீங்கன்னா கீழே திட்ட ஆரம்பிச்சாரு. நீ எங்க இருந்தாலும் பிரச்சனை தான், நம்ம கிளாஸ்ல நீ ஒழுங்கா இருக்கிறதுல வெளியே பார்த்தீங்கன்னா நெருப்பு வச்சு விளாண்டுட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திட்டிட்டு இருக்கா. நம்ம லூசி பார்த்தீங்கன்னா சார் கிட்ட ஒரு பென்ட்ரைவ் தரான். பென்ட்ரைவ் வந்து இது மட்டும் டவுன்லோட் பண்ண வேண்டிய வேலை இருக்குன்னு சார்னு சொல்லி. உடனே பார்த்தீங்கன்னா இவ பென்ட்ரைவ் பிடிங்கி சார் பனிஷ் பண்றா, நான் இந்த வேலையை பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பென்ட்ரைவ் வாங்கி நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஓடிட்டு இருப்பா. ரன்னிங் ஓடும் வந்து ரொம்பவே தாக அடிக்கும். முன்னாடி லூசி இருப்பான்னு இவனுக்கு தெரியாது. அவன்கிட்ட போய் தண்ணி கேட்பா. அவன் பார்த்தீங்கன்னா லூசின்னு தெரிஞ்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் டயரா போய் தண்ணி கட்டோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுவான். பார்த்தீங்கன்னா வெளி காலேஜ் பையன் பார்த்தீங்கன்னா தூரத்துல இருந்து ஓடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஓக்கு தண்ணி தருவான். அவன் பேர் தான் பார்த்தீங்கன்னா ஜிம். தண்ணி குதிரை டைம் சொல்லுவாளா. அப்போ பார்த்தீங்கன்னா அவன் தான் ஒரு கேள்வி கேட்பான், நீ ஒரு பையனை துரத்திட்டு ஓடுனியே, அவன் வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டான்னு கேட்பா. என்னது பாய் ஃப்ரெண்டான்னு பார்த்தீங்கன்னா இவ பார்த்தீங்கன்னா குடிச்ச தண்ணியை பார்த்தீங்கன்னா மூஞ்சில துப்பி. நம்ம ஜின் உடனே என்னப்பா கொடுத்த தண்ணி அதுக்காடி திருப்பி கொடுத்துட்டு அப்படின்றான். உடனே பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான், அவன் பக்கத்தை மட்டுமே போயிடாத, அவன் பார்த்தீங்கன்னா மோசமானவன், அவன் இருக்க இடமே பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான் வரும், எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவன் எனக்கும் ஆகவே ஆகாதுன்றா. கட் பண்ணா பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அது பார்த்தீங்கன்னா அவ பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கடையில் கொடுத்துருப்பா. கடையில் கொடுத்தது பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருப்பா. இந்த பென்ட்ரைவ் போல அந்த பென்ட்ரைவ் அதை எப்படியாவது வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு குடுக்குடுன்னு ஓடி போவான். அவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவன் வர நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டு அப்பதான் அவன் கடை விட்டா பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்றான், அங்கே ஒரு ஷேர் ஆட்டோ இருக்கும்ல, அந்த ஆட்டோவில் போயிட்டு பார்த்தீங்கன்னா கேட்கறான். அவன் என்ன சொல்றான்னா $20 கொடுத்தாதாமா போவேன் அப்படின்றான். சரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவன் ஏறா. அப்போ பார்த்தீங்கன்னா
பாத்தியில அந்த வண்டியை விட்டு இறங்கி ஓட ஆரம்பிக்கிறான். சேராட்டக்காரன்னு பார்த்தீங்கன்னா இவன் எவ்வளோ தூரம் ஒன்றாலும் பார்த்தீங்கன்னா துரத்திக்கிட்டே அவனும் வரும். உடனே நம்ம கீழே பார்த்தீங்கன்னா திருட்டுத்தனமா பிரின்சிபல் ரூமில் பூந்து நம்ம பென்ட்ரைவை மாற்றிடலான்னு ஒரு பிளான போகிறோம். அங்கே தான் பார்த்தீங்கன்னா இவனும் இருக்கான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுக்க வந்திருக்கான். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் காலை மிதிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவன் கத்த ஆரம்பிச்சிடும். அவன் கத்தனோட பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பிரின்சிபல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்கு கரெக்டாக வந்துடுறாங்க. உடனே ரிக்ஷாக்காரன் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான். கம்ப்ளைண்ட் பண்ணி அவனுக்கு தேவையான காசையுமே வாங்கிட்டு போயிடுறான். உடனே பிரின்சிபல் சொல்றாரு, நீங்க என்ன 2 பேரும் லவ் பண்ணி சுத்திட்டு இருக்கீங்களா, எப்பயுமே ஒன்னா சுத்திட்டு இருக்கேன்றான். உடனே அவன் சொல்றா, சீச்சி இவனெல்லாம் நான் லவ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிட்டு இருக்கான். இவனும் பார்த்தீங்கன்னா இவனெல்லாம் இப்போ யாராவது லவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா. உடனே பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா 2 பேரும் மன்னிப்பு கடிதம் எழுதினாதான் அவங்க 2 பேரையும் மன்னிச்சு விடுவேன்றாரு. இப்போ வேகமா ஓடி வந்திருப்பாடு அந்த கொரியர் பை பார்த்தீங்கன்னா இப்பதான் வருவான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொரியர் கையில் வாங்கிடுவா அப்பாடான்னு. இவனை பார்த்து பார்த்தீங்கன்னா அதை தூக்கி கீழே போட்டுருவா. அதை தூக்கி கீழே போட்டோன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே படிச்சு சிரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மன்னிப்பு கடிதம் எழுத பார்த்தீங்கன்னா 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. உடனே அவன் சொல்லுவா, நம்ம 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து உட்காந்து சீக்கிரம் வேலையை முடிச்சிடலாம், நம்ம 2 பேரும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து எழுதலாமான்னு கேட்கறான். அவன் மூஞ்சில் அடிச்ச மாதிரி வாயை மூடிட்டு எழுதுன்றான். அந்த சாருமே அங்க வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சாரு. இவன் என்ன பார்த்தீங்கன்னா சார் அதெல்லாம் சூப்பரா எழுதிட்டேன் பாருங்கன்றாவ. அதில் பார்த்தீங்கன்னா வெறும் சாரின்னு எழுதி வச்சிருக்கா. அதை பார்த்து அவர் அடிக்கிறாரு, நீ பார்த்தீங்கன்னா திருப்பி எழுதுன்னு. உடனே நம்ம பையன் லெட்டர் வாங்கி பார்ப்பாரு. அவன் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே எழுதிருப்பான். 2-3 பக்கத்துக்கு எழுதி வச்சிருக்கனால பார்த்தீங்கன்னா அவனை மன்னிச்சு விட்டுவாரு, நீ கிளம்பலாம்பான்னு சொல்லிட்டு. இவன் உடனே டென்ஷன் ஆகி நம்ம கீழே பார்த்தீங்கன்னா அந்த டாப்பர் பையன் ரெஸ்டாரண்ட் போறதை பாப்பா. ரெஸ்டாரண்ட் போறத பத்தி இவன் நைட்டு படிக்காம ரெஸ்டாரண்ட் போறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவனும் ஃபாலோ பண்ணிட்டு போவான். கீழே போறத பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்னுமே பார்த்தீங்கன்னா உள்ள போறான். இவன் எங்க உள்ள போறான்னு சொல்லி நம்ம ஜின்னு பார்த்தீங்கன்னா லூசி பக்கத்தில் உட்காரான். உடனே லூசி கேட்கறான், என்ன உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேட்கறான். அதுக்கு அவன் சொல்றான், உன்னை எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனா என்ன உனக்கு தெரியாது அப்படின்னு. நம்ம ஜின் கேட்கறான், நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா, எல்லா பிள்ளைங்களையும் பார்த்தீங்கன்னா ஏமாத்தி சுத்திட்டு இருக்கியா, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லூசி கிட்ட கேட்டு கீ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடக்குது ஒட்டு கேட்க வந்திருப்பாளா. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே காஃபியை ஒட்டி மாத்திக்குவா. உடனே பார்த்தீங்கன்னா ஜின் கேட்பான், நீ என்ன இங்கே பார்ட் டைம் ஜாப் வேலை பார்க்குறியா, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுருன்னு கேட்பான். தூரத்துல இருந்து ஒரு பொண்ணு நடந்து வருவா, என்னோட ட்ரெஸ்ஸை காணோம், யாரு திருடி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்பதான் பார்த்தீங்கன்னா இவன் தான் திருடி வச்சிருக்கான்னு தெரிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவன் ட்ரெஸ் வச்சு பார்த்தீங்கன்னா அவளை மறைக்கிறான். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம லூசி பின்னாடி நின்று பார்த்துட்டு இருப்பான். உடனே பார்த்தீங்கன்னா நம்ம லூசி ஒரு ஆக்டிங் போட்டுருவான், எஸ்கியூஸ் மீ ஆல் ஒரு சாமின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பிடுவான் நம்ம லூசி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீனெல்லாம் அப்படியே கட் பண்றாங்க. கட் பண்ணா பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வருது. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 99.9% பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகுது இவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பையன் சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே கத்துறா. இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சு. இந்த எபிசோட பார்ட் 2 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.